Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது லித்தியம் அயன் பேட்டரி வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு பேட்டரி பேக் ஒன்னு அசெம்பிள் பண்ண போறோம். அதாவது 12 வோல்ட்ல 22 Ah ல வந்து ஒரு பேட்டரி பேக் ஒன்னு அசெம்பிள் பண்ண போறோம். சோ லித்தியம் அயன் பேட்டரி நார்மல் செல் 18650 சொல்லக்கூடிய அந்த சைஸ்ல இருக்கிற செல் ஓகேங்களா. சோ இததான் வந்து டீடைலா நீங்க இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ இது எப்படி அசெம்பிள் பண்றது, இது எப்படி BMS கனெக்ட் பண்றது, இது என்னென்ன இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், எவ்வளோ நேரம் பேக்கப் போகிறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 10,000 சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் எல்லாருக்கும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லேருந்து ஒரு சின்ன கிவே ஒன்று தர போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு மாதத்துக்கான ரீசார்ஜ், அது எந்த சிம் வேணா இருக்கலாம், ஒரு மாதத்துக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு ஆளுக்கு வந்து ரீசார்ஜ் நம்ம பண்ணி தர போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எதற்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா எதற்காக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கணும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து சேனலுக்கு வந்து அதாவது வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடணும், சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும், கமெண்ட் பண்ணிருக்கணும் ஓகேங்களா. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிருக்கணும். ஸோ வந்து நம்மகிட்ட வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனே, அதாவது நம்ம ஒரு 2 or 3 டேஸில் வந்து செலக்ட் பண்ணி யாராச்சும் ஒருத்தருக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரீசார்ஜ் பண்ண போகிறோம் ஒரு மாதத்துக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து யாராக வேணா இருக்கலாம், இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களாக வேணா இருக்கலாம் ஓகேங்களா. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ தான் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பேட்டரி வச்சு தான் அசெம்பிள் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலரி தான் பண்ண போகிறோம். நான் முதல்ல இது சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ என்னோட யூஸ்க்காக தான் இது வந்து வெளியில் வந்து சேலுக்கோ இல்லை வந்து கஸ்டமருக்கோ யாருக்கும் தெரில, என்னோட யூஸுக்கு என்னோடய வீட்டுக்கு வந்து நான் வந்து இது வந்து அசெம்பிள் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அந்தளவு சிம்பிளாக சொல்லித்தரேன் விளக்கத்தோட ஓகேங்களா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சின்ன விஷயத்தில் வந்து உங்களுக்கு சின்ன டவுட்டில் வந்து கிளியர் ஆகும் ஓகேங்களா, சின்ன இடத்துலலாம். அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு பேட்டரி பேக் அசெம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக புரியும். ஸோ வந்து ரெடி பண்ணிடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். மறக்காமல் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஐத்து ஆளில் போட்டு வச்சுங்க ஓகேங்களா. அடுத்து வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி எதற்காக பிடிச்சிருக்கு எதற்காக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்கிறேங்க ஓகேங்களா. அடுத்து வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்கான ஃப்ரீ ரீசார்ஜ் வந்து நான் என்னால் முடிஞ்சது வந்து நான் வந்து பண்ணுவேன் ஓகேங்களா, ஒரு ஆளுக்கு தருவேன். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேட்டரிஸ், லித்தியம் அயன் பேட்டரி, அதாவது 18650 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சைஸில் இருக்கிற லித்தியம் அயன் பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி எடுத்து நம்ம ஃபுல்லாக வந்து கீழே வந்து பேக் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேங்களா. பேட்டரிஸ் தேவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டர், அதாவது வச்சு எல்லாத்தையும் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு, அது இல்லாமல் ஸ்பேசஸ் சொல்லுவாங்க இது பேர். செல்லுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸாக வர வைக்கிறதுக்காக வந்து இது வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது போட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா. அது இல்லாமல் இடையில் வந்து கேஃபாக இருக்கும், செல் வந்து ஹோல்டு பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது போட்டு பண்ணிங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலான ஃபீல் வந்து உங்களுக்கு பேட்டரியில் தரும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டர் பார்த்தாச்சு. அடுத்து வந்து இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக BMS. இது வந்து பார்த்திங்கன்னா 3 series BMS 20 amps ஓகேங்களா. இதோட ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 4.2 volt, அதாவது 4.2 voltக்கான BMS தான். பட் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கு நம்மள வந்து இது தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. 3S BMS 20 amps. சால்ட்ரிங் அயன் உங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும், நம்ம சால்ட்ரிங் வச்சு தான் இதை பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் அயன் 60 watt சால்ட்ரிங். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ஷீட், அதாவது மேலே வந்து ப்ளூ கலர் கவர் இருக்கும். இந்த ப்ளூ கலர் கவர் போட்டு மேலே வந்து நம்ம வந்து ஹாட் ஏர் கன் வச்சு காற்று வந்து ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா ப்ளூ ஷீட்டு, பேக்கிங் ஷீட்டு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருள். ஸோ இப்போ இதை எப்படி அசெம்பிள் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரியாக வந்து பார்த்துடலாம் இப்போ நம்ம. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 series வந்து நம்ம பண்ண போகிறோம். ஒரு செல்லு பார்த்திங்கன்னா 3.7 volt ஓகேங்களா. 3.7 × 3 போட்டிங்க அப்படின்னா 11.1 volt வரும் ஓகேங்களா. ஸோ 12 volt பேட்டரி அப்படின்னும்போது சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 12 volt கிட்ட வந்துடும் ஓகேங்களா. அது பேர் வந்து 3 series தான் போடுறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 4 series போடுறாங்க 12 voltக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 14.8 volt அந்த அளவு ரேஞ்ச் வந்துடும் ஓகேங்களா. நம்ம வந்து 3 series தான் இந்த டைம் பண்ண போகிறோம். ஸோ வந்து 3 series போட்டோம். ஒரு சைடு வந்து ப்ளஸ் இருக்கணும், அடுத்த செல்லு வந்து தலைக்கே கவுத்து போடணும் ஓகேங்களா. மைனஸ் மேலே வர மாதிரி அடுத்த செல்லு வந்து ப்ளஸ், இந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ வந்து பேட்டரிஸ் எத்தனை பேட்டரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேங்களா. ஒரு லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 செல்லு, 20 30, மொத்தம் வந்து 30 செல்லு, அதாவது பைத்தமும் 30 செல்லு போட்டு பண்ண போகிறோம். ஒரு செல்லோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.7 volt 2200 mAh பேட்டரி ஓகேங்களா. 3.7 volt ஒரு செல்லு 2200 mAh. அப்போ 10 × 2200 போட்டிங்கன்னா 22,000 mAh வரும், 22 Ah ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சால்ட்ரிங் தான் பண்ண போகிறோம்.
ஸோ வந்து எப்படி சால்ட்ரிங் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது லைன் வந்து எப்படி தரது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எது வச்சு, அதாவது ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வச்சு பண்ணாலும் இல்லை சால்ட்ரிங் மிஷின் வச்சு பண்ணாலும் லைன் எப்படி தரணும் அப்படின்னா, இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா சீரிஸ் 3 சீரிஸ் 1 2 3 சீரிஸ் இது பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் ஓகேங்களா. ஸோ வந்து இப்படி வந்து லைன் வந்து ஃபஸ்ட் நம்ம தந்துக்கணும் ஓகேங்களா. இந்த ஒரு சீரிஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வயர் வந்து நம்ம கொடுத்துக்கணும். ஸோ அடுத்து அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் கொடுத்துக்கணும். அடுத்து இன்னொரு சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைன் வந்து கொடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ அந்தமாதிரி வந்து பேக் சைடு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருங்க. கொத்ததுக்கு பிறகு நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன கம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம காப்பர் ஒயருக்குள்ளே இருக்கிற அந்த காப்பர் கம்பி தான் ஓகேங்களா. இந்த காப்பர் கம்பி தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சால்ட்ரிங் ஈயத்தை வச்சு மேலே வந்து அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வைக்கும்போது வந்து ஈஸியாக இருக்கும். அதுமாரி வந்து ஒரு அந்த நிக்கிள் ஸ்டிப்புக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இது தரும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஈயத்தை வந்து உருக்கி பூசி வச்சுக்கிறோம். சிம்பிள். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதை எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்ட்ரிங் எடுக்க போகிறோம். சால்ட்ரிங் எடுத்து இது ஃபுல்லாக போட்டு நம்ம இந்த மாதிரி நீட்டாக சால்ட்ரிங் பண்ண போகிறோம். பின்னால் பக்கம் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அடுத்து வந்து சீரிஸ் கனெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். ஏன்னா வீடியோக்கு முன்னாடி பண்ண போனால் எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். அதில் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து லைட்டாக ஸ்பீட் வச்சு காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன் ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செல் வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு செல் வந்து செப்பரேட்டாக தனித்தனியாக நல்லா இருக்கா, எத்தனை வோல்ட் வருது, செல்லோடுக்கு வந்து செல்லுக்கு வந்து லைஃப் இருக்கா, உயிர் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியாது 3.85 இருக்குது, 3.56 ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3.9 அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா செல்லும் வந்து ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஃபுல் செல்லை வந்து செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஹோல்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு செல் இதில் வந்து ஒரு செல்லு ஒரு சீரிஸில் வந்து ஃபால்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கட் ஆஃப் பண்ணினா இருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு சீரிஸுக்கும் ஒவ்வொரு வோல்ட்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.2 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டுக்கிறாங்க. இந்த பிஎம்எஸ் வந்து சரியாக எனக்கு தெரியல என்னன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4.2 வோல்ட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8.4 12.6. இது வந்து 4.2 வோல்ட் பேட்டரிக்கான பிஎம்எஸ். நம்ம வந்து கேட்டது வந்து இந்த பிஎம்எஸ் தான் நம்மளுக்கு வந்து தந்திருக்காங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது அதிகமாக. அது எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஒரு சில வீடியோலாம் பார்த்தேன், எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து நம்மளை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த சீரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3.7 வோல்ட் அப்படின்னும்போது மேக்ஸிமம் வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். சார்ஜ் பண்ணும்போது வந்து அது கட் ஆஃப் பண்ணிட்டோம். அதுமாதிரி வந்து மினிமம் வோல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதாவது லோ வோல்ட்டு ஓகேங்களா. லோ வோல்ட் வரும்போது கட் ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு செல்லில் வந்து வோல்ட்டு கம்மியாக இருந்து, அதாவது டெட் பேட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து அடிக்கடி கட் ஆஃப் பண்ணினா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து எல்லா பேட்டரி வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா. செக் பண்ணி தான் நீங்கள் பேட்டரி பேக் அசம்பிள் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் வந்து அதாவது சால்ட்ரிங் அயன் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து சால்ட்ரிங், அதாவது ஈயத்தை வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து நம்ம லைன் தர ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈயத்தை வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து சால்ட்ரிங் வைக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கம்பி எடுத்துக்க போகிறோம். இந்த கம்பி எடுத்து ஒரு சீரிஸும் தனித்தனியாக வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அதை பண்ணிடலாம் வாங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து இந்த சால்ட்ரிங் பண்ணுற கம்பி வந்து எடுத்துக்கிறோம். இந்த கம்பி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து இங்கே வந்து வைக்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டில் வச்சுட்டோம். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்தா ஒன்று ஒன்றா வச்சுக்கினே வரணும் ஓகேங்களா. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் லைன் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஒரு கம்பி எடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து வச்சுட்டோம் ஓகேங்களா. ஸோ அடுத்த லைன் என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டத்தையும் வந்து இணைக்கணும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து சால்ட்ரிங் வச்சது அப்படியே மடக்கி, ஸோ அப்படியே வந்து இதில் வச்சு அப்படியே வந்து இந்த அடுத்த லைன், அதாவது ரெண்டாவது லைனில் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு சீரிஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண மாதிரி ஓகேங்களா. ஸோ அதாவது இங்கே வந்து மைனஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, நல்லா பார்த்துங்க. இங்கே வந்து மைனஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து வந்து ப்ளஸுக்கு போகணும் ஓகேங்களா. இந்த ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வரணும். ஸோ அடுத்து இங்கே ரெண்டு கனெக்ட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு கனெக்ட் ஆகி அவுட்புட் வந்து இங்கே வந்துடணும் ஓகேங்களா. ஸோ சிம்பிள். ஸோ இந்த ஃபார்மேட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்து வைக்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படியே போய்ட்டு ஒரு சுற்றின்னு இப்படி வந்துட்டோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இடையில ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் இங்கே ஒரு கனெக்ஷன், இங்கே ஒரு கனெக்ஷன், இங்கே ஒரு கனெக்ஷன், இங்கே ஒரு கனெக்ஷன், ஒன்று பார்த்திங்கன்னா இப்போ வந்து கனெக்ஷன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இது வந்து பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதை நம்ம போட்டுக்கலாம், போட்டு பொறுமையாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதை
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சைடு வந்து சால்ட்ரிங் வச்சுட்டோம் ஓகேங்களா. ஸோ இப்படி போயிட்டு இப்படி வந்துச்சு. இது ஃபுல்லாக கிராஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டோம். ஸோ இப்போ இந்த ஒரு சைடு வைக்கும்போது நீங்கள் எந்த ஒரு பயம் இல்லாமல் வைக்கலாம் சாதாரணமாக ஓகேங்களா. ஸோ அடுத்த சைடு வைக்கும் போது மட்டும் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சேஃபாக வைக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இந்த சைடு வந்து கனெக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைன் வந்து இந்த சைடு கனெக்ஷன் பண்ணதில் இதே சைடு எடுத்து இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஷார்ட் ஆகும், பேட்ரி வெடிக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்து பக்குவமாக வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பண்ணணும் ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக உங்களை சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இது பின்னால் போயிட்டு இந்த மைனஸ்லேருந்து இந்த ப்ளஸுக்கு போகணும் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து அடிக்கணும். இங்கே ரெண்டு ஷார்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் நம்ம வந்து கோடு போடணும் ஓகேங்களா. ஸோ அப்படியே உங்களுக்கு பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அப்படின்னா ஒரு நோட்டில் வரைஞ்சி உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக தனியாக வந்து காமிக்கிறோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த லைன் வந்து ஃபுல்லாக வந்து சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வளைஞ்சி இது ஃபுல்லாக வந்து பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த வந்து ஒரு கோடு போட்டு இணைக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதை சால்ட்ரிங் பண்ணும்போது இந்த பக்கம் வந்து படக்கூடாது, கொஞ்சம் கூட பட்டுச்சு அப்படின்னா ஷார்ட் ஆகும் ஓகேங்களா. ஏன்னா இந்த சைடு வந்து நம்ம வந்து ரெண்டுத்தையும் வந்து ஷார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அது வந்து இப்படி பட்டுச்சு அப்படின்னா 2 ஒயர் வந்து ஷார்ட் ஆகிற மாதிரி கணக்கு. ஸோ அதனால் வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த லைன் வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது இது வந்து நம்ம பண்ணிட்டோம். ஸோ நல்லா பார்த்துங்க. இந்த சைடு வந்து இதை பண்ணணும். ஸோ அப்படியே திருப்பணும் அப்படின்னா இந்த சைடு வந்து இதை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து வந்து இது வந்து பேலன்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு கோடு போட்டுருவோம் இதுக்கு. ஸோ கைஸ் இப்போ நீங்கள் இந்த சைடு வைக்கும்போது இதில் வந்து படக்கூடாது ஓகேங்களா. இந்த ரெண்டுத்துலேயும் படக்கூடாது. அதனால் மட்டும் தான் கரெக்டாக வைக்கணும். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து நம்ம வந்து கரெக்டாக கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே இது அழகாக திருப்பி அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது ரெண்டும் வந்து இணைஞ்சிருக்கணும் இங்கே ஓகேங்களா. ஸோ இதில் லைன் ஸ்டார்ட் ஆகி இதில் வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ் போய் மறுபடியும் அப்படியே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து இதுலேருந்து இதுக்கு வந்துடணும் ஓகேங்களா. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இது வந்து இது கூட ஜாயின் இருக்குது அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றுலையும் வந்து தனித்தனியாக வந்து லைன் கொடுத்தோம். அப்போ தான் வந்து கரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் எடுக்கும்போது வந்து கரெக்டான ஒரு முறையில் வரும். சார்ஜ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வந்து சார்ஜ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இது குறுக்கில் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்ட்ரிங் எல்லாமே பக்காவாக பண்ணி முடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் சால்ட்ரிங் வச்சு. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தனியாக கோடு போட்டோம். ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது, நல்லா பார்த்துங்க ஒரு டைம். ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இந்தாண்ட வருது. ஸோ இந்த ப்ளஸ் ஓகேங்களா. அந்தாண்ட மைனஸ் ஸ்டார்ட் ஆச்சு, ப்ளஸுக்கு வந்துச்சு. ஸோ மறுபடியும் ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகுது ஓகேங்களா. மைனஸ் போச்சு அப்படின்னா இப்போ இங்கேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்தாண்ட வரணும் ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து இப்படி வருது, இங்கேருந்து இப்படி வந்துடுது ஓகேங்களா. இதில் வந்து ஸோ அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒன்று, ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒன்று ஓகேங்களா. 2 இடத்து வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வந்து எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா. மல்டிமீட்டர் எடுத்து வோல்ட் வந்து கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லி செக் பண்ணி போகிறோம். ஸோ பேட்டரி வந்து படுக்க வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து இருக்குது ப்ளஸ்ஸு ஓகேங்களா. ஸோ அப்படியே மல்டிமீட்டர் எடுத்து தானே வைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் இதில் வந்து வைக்கிறேன் ஓகேங்களா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3.8 வோல்ட் வருது ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்து இருக்குது. ஸோ இங்கே வச்சு அப்படின்னா 7.6 வருது ஓகேங்களா. 3.7 3.7 7.4 ஓகேங்களா. ஸோ சார்ஜ் ஃபுல்லாக இருக்கிறதுனால 7.6 காமிக்குது ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து அவுட்புட் எடுக்க வேண்டிய கடைசி லைனில் வந்து வைக்கிறேன். ஸோ அதாவது 11.49 11.47 வோல்ட் வந்து வருது ஓகேங்களா. 11 வோல்ட் வந்து கரெக்டாக வந்துடுது. ஸோ ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 12 வோல்ட் அப்ராக்சிமேட் வந்து தொட்டுடும் ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். பேட்டரி பேக் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம அவுட்புட் எடுக்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒன்று எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து ஒன்று எடுக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து ஒன்று எடுத்து யூஸ் பண்ண அப்படின்னா யூஸ் பண்ணிடலாம். பட் வந்து இப்படியே யூஸ் பண்ண அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக சேஃப் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ் போர்டு வந்து போட போகிறோம். ஸோ ஓகேங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா பிஎம்எஸ் 20 ஆம்ஸுக்கான பிஎம்எஸ் 22H வந்து பேட்டரி வந்து பேக் வந்து அசம்பிள் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து 4.2 வோல்ட் அப்படி இருக்கிறத பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட் வந்து நம்ம வந்து முதல் லைன் எடுத்து வந்து இங்கே தரணும் ஓகேங்களா. இதான் நம்பர் ஆஃப் ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 8.4 வோல்ட்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நம்பர் ஆஃப் ஒயர், அதாவது 2 சீரிஸ் 7.4 வர இடத்துல வந்து இதை தர போகிறோம். மூணாவதாக பார்த்திங்கன்னா 11.4 வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 12.6ங்கிற இந்த இடத்த வந்து சால்ட்ரிங் தர போகிறோம். ஸோ அவுட்புட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளஸ், அதாவது ப்ளஸ் மைனஸ் ஓகேங்களா. இதுலேருந்து எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா. சிம்பிள் கான்செப்ட்டுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் 3 இடத்துல வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஸோ வந்து ப்ளஸ்ஸு, ஸோ அப்படியே இருந்தால் பார்த்தீங்கன்னா 3.7 வரும் ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7.4 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 11 வோல்ட் தாண்டிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதுலேயும் அதேமாதிரி கொடுத்துக்கிறாங்க 4.2 8.4 12.6 ஓகேங்களா. ப்ளஸ் மைனஸ் அவுட்புட் எடுத்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ இவ்வளோதாங்க சிம்பிள். இப்போ வந்து நம்ம வந்து பிஎம்எஸ் வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம் சிம்பிளாக. ஸோ கேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு லைன் வந்து எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ மைனஸில் எடுத்துட்டோம். ஸோ இந்த மைனஸ் லைன் எடுத்துன்னு வந்து
பிஎம்எஸ் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎம்எஸ்சில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4.2 வோல்ட்டு, 8.4 வோல்ட்டு, 12.6 இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 0 வோல்ட்டு. இதுதான் வந்து மைனஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0 ஓகேங்களா. ஸோ அந்த 0 வோல்ட் எடுத்துன்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த 0 வோல்ட் எடுத்துன்னு வந்து இங்கே இருக்கிற அந்த 0வில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சால்ட்ரிங் பண்ணிப்போம். ஸோ வந்து முதல்ல என்ன வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ஸோ இங்கே 0வில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் வந்து கனெக்ஷன் பண்ணி வச்சுக்கிறோம். 3.7 வோல்ட்டுக்கான ஒயர், அந்த ஒயர் எடுக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த 4.2 அப்படி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 3.7ங்கிறது வந்து நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணிக்கிறோம். இதை வச்சாச்சு. ஸோ இதை வச்ச உடனே அடுத்த லைன் பார்த்திங்கன்னா இங்கேருந்து எடுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே அந்த மாதிரி வந்து ஒரு லைன் வந்து வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இது இடத்துல வந்து 8.4 வோல்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து இது வந்து நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ அடுத்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12.6ங்கிற இடத்துல வந்து 12.6 வந்து வைக்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை கனெக்ஷன் பண்ண உடனே இந்த ஒயர்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சு டேப் அடித்து இது வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அவுட்புட்டுக்காக இந்த 2 ஒயர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் ஓகேங்களா. இது மேலே ஆஃப்லாம் பார்த்திங்கன்னா டேப் வந்து சின்னதாக வந்து டேப் ஒன்று போட்டோம். ஸோ பிஎம்எஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வச்சு வந்து ஒட்டிட்டோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட்புட் எடுக்கணும் தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் மைனஸ்லேருந்து அவுட்புட் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஒயர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பிளாக் அண்டு எல்லோ ரெட்டு ஒயர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் வந்து நம்ம வந்து வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்க போகிறோம். ஸோ பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பேக்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓகேங்களா, ப்ளஸ் சைடு வந்து வச்சுட்டோம். அடுத்து வந்து மைனஸ் வந்து வைக்க போகிறோம். ஸோ அதையும் வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து வோல்ட் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் வந்து வைக்க போகிறோம். ஸோ வச்சோம் அப்படின்னா 11.8 வோல்ட்டு கைக்கு சந்துக்கு இடையில் வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வருது. எல்லாமே வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். ஸோ இதன் பிறகு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரேப்பர். ஸோ இந்த ரேப்பர் எடுத்து போட்டு நம்ம பேட்டரி வந்து பேக் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். மேலே போட்டு கவர் போட்டு ஏர் பிளவர் வச்சு அடிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேட்டரி பேக் வந்து அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி பேக் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீனாக வந்து அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் வந்து கவர் வந்து ஹீட் சிங்க் கவர் வந்து மேலே வந்து போட்டுட்டோம். ஸோ ப்ளஸ் மைனஸ் அவுட்புட் ஒயர் வந்து வெளில எடுத்துகிறோம். பிஎம்எஸில் வச்சு பக்காவாக ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்க்கறதே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நல்லா க்ளீனாக இருக்குது, நல்லா பெருசாகவும் இருக்குது. ஒரு சின்ன மினி பஸ் மாதிரி இருக்குது, அப்படியே ஓட்டின்னு போகலாம் இதை வச்சு. ஸோ இந்த அளவு வந்து பக்காவாக வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக ஒரு டைம் வந்து வோல்ட் வந்து செக் பண்ணிக்கலாம், இதுலேருந்து எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸை வச்சிடறோம். இங்கே வந்து வைக்கிறோம் 11.4 வோல்ட் வருது ஓகேங்களா. ஸோ வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வந்து எவ்வளோ ஃபினிஷிங், எவ்வளோ வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ டாப் டக்கராக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி வச்சு எப்படி வந்து 12 வோல்ட்டில் ஒரு பேட்டரி வந்து அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது போன்ற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கிவ்அவே போயின்னு இருக்குது. அதாவது 1% வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரீசார்ஜ் 1 மந்த்துக்கு. ஸோ அதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எழுதி வச்சுங்க ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுறேங்க ஓகேங்களா. லைக் பண்ணிட்டு எதற்காக இந்த வீடியோ பிடிச்சிருக்குது, அப்படி பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி எதற்காக இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாராச்சும் ஒரு நபர் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து 1 மந்த்துக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுவேன் ஓகேங்களா. அது நீங்களாகவும் இருக்கலாம். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த கேவை வந்து கலந்துக்குங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர் பிரகாஷ் ராஜ். நன்றி, வணக்கம்.